பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி பேசுகிறேன். சரிதா கேடிசிசி சேனல் வழியா உங்களை எல்லாரையும் நான் பார்க்கறதுல கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, நம்ம இப்போ முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாமா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, சத்திய ஆவியானவர் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்டரில் ஒரு டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் டம்ளர். இதுதான் நம்ம நினச்சிக்கோங்க, இதுதான் நீங்கள் நினச்சிக்கோங்க, சரிங்களா? அதில் 2 ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல, 2 ஏரோ மார்க்கு எதை நோக்கி இருக்குது? இந்த பெரிய இந்த மஞ்சள் கலர் பலூன் இருக்குல்ல, பலூனை பார்த்துருக்குல்ல, இந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் உங்களோட தாட்டு, திங்கிங் எல்லாம் நீங்கள் என்னென்ன நினச்சிட்ருக்கீங்களோ அது ஃபுல்லாக அந்த பலூனுக்குள்ளே இருக்குது. சரி, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் தான் பெஸ்ட்டு, என்னுடைய பொருளை யாருக்கும் தரமாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், என் பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், இப்படி நம்ம தாட்டு திங்கிங் என்னன்னா எல்லாமே நான் என்னுடையது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்முடையதை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சத்திய ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம நம்முடையதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம ப்ரேயர் பண்ணினா கூட என்னவெல்லாம் வேணுமோ ஏசப்பாக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சு கொடுத்து, அப்படித்தான் இப்படி வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு ஏசப்பா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். சரியா? கரெக்டு தானே? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த குளோபு பார்த்தீங்களா பக்கத்தில், நீங்கள் ஏரமாக இருக்குது இந்த சைடு பலூனை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பூமி இருக்குது பார்த்தியா, இந்த குளோபில் இந்த உலகத்தில் நிறையா பேர், எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, கோடானு கோடி மக்கள் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம நினைக்கிறதே இல்லைல்ல. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இங்கே பாருங்கள், ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, பேரண்ட்ஸே இல்லாமல் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களான்னு கேட்குறது கூட யாரும் இல்லை. பாவம், அவங்கள பற்றிலாம் நம்ம நினைக்கணும்ல. அங்கே பாருங்க, வியாதியில் இருக்காங்க, சின்ன பையன் பெட்டில் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே முடியாதவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வியாதியில் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் யார் ஜெபம் பண்ணுவா? இவங்களாம் நம்ம நினச்சி பார்த்தோமா? இப்போ நம்ம ஏசப்பாவை வாங்கன்னு நம்ம கூப்பிடும்போது அவங்க சத்திய ஆவியானவராக நமக்குள்ளே வந்து நம்மளை நிரப்புவாங்க. எப்படி நிரப்புவாங்க? இதுதான் நம்ம இந்த கிளாஸு, சென்ட்ரலில் இருக்க கிளாஸு தான் நம்ம எப்படி நிரப்புவாங்க? இங்கே பாருங்கள், ஜீசஸ், இந்த பெரிய பாட்டில் தான் ஜீசஸ் நினச்சிக்கோங்க. ஜீசஸ் எழுதியிருக்குல்ல, அதுக்குள்ளே வாட்டர் இருக்கா, அந்த வாட்டர் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நினச்சிக்கோங்க. இப்போ ஆவியானவர் நம்மளோட கிளாஸ் இது தான் நம்மளது. நமக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, இங்கே தண்ணி நிரம்பும் போது இந்த ஏரமாக இருக்கு மாறும் பாருங்களேன். இங்கே இருங்க, தண்ணி இப்போ ஊற்றுறோம் இங்கே பாருங்க, ஏரமாக இருக்கு மாறி பாருங்கள், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பலூன் சைடு உங்கள் தாட்டில் இருந்த ஏரமாக இருக்குது, இப்போ குளோபு சைடு சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஏரமாக இருக்குது. இப்படி இருந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஏரமாக இருக்குது நமக்கு உள்ளாரங்க பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த ஏரமாக இருக்குது சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மற்றவங்கள பற்றி நம்ம பாரப்படுறது, மற்றவங்க பற்றி நினைக்கிற மாதிரி ஒரு நினைவு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எது சரியான நினைவுகள்னு நமக்கு ஆவியானவர் நம்மளை காட்டுறாரு, நமக்கு காட்டி கொடுக்குறாரு. நமக்காக மட்டும் ப்ரே பண்ணக்கூடாது,
கஷ்டப்படுறவங்களுக்காக, சிக் பீப்புளுக்காக இங்கே பாருங்க நம்ம உலகத்தை பற்றி நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கணும், நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஆண்டவர் பைபிளில் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு. நமக்கு ஆவியான நமக்குள்ளே வரும்போது அந்த எண்ணம் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா? ஏறமாக இருக்குது டைரெக்ஷன், நம்மளோட தாட்டு டைரெக்ஷன்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஏசப்பா நம்ம கூட இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள்லாம் ரொம்ப மாறுதலாக இருக்கும். ஏசப்பா நமக்குள்ளே வரும்போது நமக்கு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறுது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா சில்ட்ரன்? ஏசப்பா நமக்குள்ளே வரும்போது எது கரெக்டு என்று நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? இங்க பாருங்க, நம்ம இதனால் நம்ம என்ன ஆகுதுங்கிறங்க, நம்ம பிஹேவியர்லாம் மாறுது. பேரண்ட்ஸு நம்மளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஐயோ, எப்படி நம்ம செல்லம் இவ்வளோ நல்லா குட் கேர்ளாக குட் பாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பாருங்க எவ்வளோ குட் சில்ட்ரனா மம்மிக்கு டேடிக்கு ஒபே பண்ணிட்டு இங்கே குறும்புள்ள முன்னாடி குறும்பு பண்ண குட்டீஸு இப்போ அழகாக என்ன பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. எல்லாருக்காகவும் இங்கே இருங்க, எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்கள் இங்கே ஏறமாக இருக்குது. நம்ம நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருந்த தாட்டு போய் இப்போ மற்றவங்களுக்காக, கஷ்டப்படுறவங்களுக்காக, சிக் பீப்புள்ஸ்க்காக, நம்ம நாட்டுக்காக, இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு பாரத்தை ஆண்டு நம்ம கொடுக்குறாரு. சரியா? இது எதனால் மாறுது? ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறனால. இங்கே இருங்க, நம்ம எம்டி வெசல்ஸாக இருந்தோம், நமக்குள்ளே ஆவியானவர் வந்தபோது நமக்கு எண்ணங்கள் மாறிச்சுல. இதுதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம். யோவான் 6 16th சாப்டர் 13 13வது வசனம். யோவான் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமேன். இதை செய், இதை செய்யாத என்று அவர் ஆவியானவரே சொல்லி தருவாங்க. எது கரெக்டுன்னு நம்மளை திருத்துவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் இனிமேல் இதுபடி செய்வீங்களா? ஓகே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆளுங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனாக சரிதாண்டி அடிக்கடி உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுபடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதே மாதிரி செய்யும்போது நீங்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாக இருப்பீங்க. சரிங்களா? ஓகே சில்ட்ரன், பாய். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.